வெறும் 8 to 9 நாள் மட்டுமே இருந்த ஸ்பேஸ் மிஷன் கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு நீடிச்சது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் ஸ்பேஸுக்கு 8 நாள் மட்டும் தான் போனாங்க. ஆனா 9 மாசம் ஆயிடுச்சு திரும்ப வரதுக்கு. அவங்க இன்னைக்கு பூமியில தரையிறங்கியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு அஸ்ட்ரானட், அப்புறம் கமாண்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அப்புறம் ரிட்டையர்டு US நேவி ஆஃபீஸர். சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோரும் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10 சேர்ந்து ஸ்டார் லைனர்ல நாசாவோட கமர்ஷியல் ப்ரோக்ராமுக்காக ஸ்பேஸுக்கு போக பிளான் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார் லைனரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அஸ்ட்ரோநாட்ஸால ஸ்பேஸுக்கு சேஃபா போயிட்டு வர முடியுதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இவங்க ரெண்டு பேரும் ஜூன் 5, 2024ல போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனாங்க. வெறும் 8 டேஸ் மட்டுமே பிளான் பண்ண இந்த ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் ஆன உடனே நாசாவும் ஸ்டார்லைனரும் டெக்னிக்கல் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணாங்க. இவங்க போன ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஹீலியம் லீக்கேஜ் ஆனதால அவங்களால பூமிக்கு ரிட்டர்ன் ஆக முடியாம போகுது. ஹீலியம் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பூமியில லேண்ட் ஆகும்போது ஹீலியம் பிரஷர் ரொம்பவுமே முக்கியமா தேவைப்படுது. 28 த்ரஸ்டர்ஸ்ல 5 த்ரஸ்டர்ஸ் டேமேஜ் ஆனதால அவங்களால ரிட்டர்ன் ஆக முடியாம போகுது, ரொம்பவுமே டிலே ஆகுது. இந்த மாதிரி விஷயம் ஆனதுக்கு அப்புறமும் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோரும் ரொம்ப பேனிக் ஆகாம அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்த்தாங்க. நிறைய அப்சர்வேஷன்ஸை எடுத்து அந்த ரிப்போர்ட்டை நாசாக்கு அனுப்புனதா சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 9 மாதம் தேவைப்பட்டிருக்கு. ஸ்பேஸ்ல இருக்கும்போது எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய அப்சர்வேஷன்ஸை எடுத்திருக்காங்க. ஸ்பேஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு கிராவிட்டி இல்லாததால அவங்க வந்து மசில் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும் அவசியமே இருந்திருக்காது. ஆனா பூமிக்கு ரிட்டர்ன் ஆன உடனே அவங்க மசில் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்களாமா. அதே மாதிரி அவங்களுக்கு நெக்கு, பேக்கு, லெக்கு இது எல்லாமே வலி ரொம்ப பிச்சுக்கும்னும், அதே மாதிரி மயக்கம் வர மாதிரி ஃபீல் இருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பிசிக்கலாவும் சைக்காலஜிக்கலாவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு, இது சரியாகிறதுக்கே சில மாசங்கள் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட 287 நாள் ஸ்பேஸ்ல இருந்துட்டு இப்போ பூமியில புளோரிடா கடல்ல சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஓகேங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா, இவங்களோட ஒரு நாள் சேலரி எவ்வளோனா வெறும் $4 தான். இந்தியன் ருப்பில 332 ரூபாய். சோ மொத்தமா சேர்த்து 287 நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியா கொடுப்பாங்களாமா. ஆனா இதை தாண்டி அவங்களுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா நீங்க போவீங்களா? அப்படி போயிட்டு 9 மாசம் அங்க மாட்டிக்கிற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா உங்க கூட பட்ச் வில்மோரா யாரை கூட்டிட்டு போவீங்க? அப்படி 9 மாசம் ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பூமியில நீங்க யாரை மிஸ் பண்ணுவீங்க, இல்ல எந்த பிளேஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க, இல்ல என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்பேஸை விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நான் சொன்னதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.